அன்பு நண்பர்களே, மாணவர்களே, ஆராய்ச்சியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த காணொளியிலே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது ஸ்ட்ரக்சுரலிசம் என்று திறனாய்விலே ஒரு தியரி உள்ளது. அந்த ஸ்ட்ரக்சுரலிசத்தை பற்றித்தான் உங்களுக்கு நான் தற்போது கூறவிருக்கின்றேன். ஏற்கனவே ஒரு காணொளியிலே நான் லிட்டரரி கிரிட்டிசிசம், லிட்டரரி தியரி இரண்டுக்குமான வித்தியாசங்களை பற்றி கூறியிருந்தேன். உதாரணமாக, கிரிட்டிசிசம் என்பது இவாலுவேஷன், ஜட்ஜ்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு உரையை அனலைஸ் செய்வது, அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி பேசுவது என்றெல்லாம் கூறியிருந்தேன். லிட்டரரி தியரி என்பது ஒரு பாடி ஆஃப் ஒர்க்ஸ், ஒரு காலத்திலே அல்லது ஒரு இயக்கம், மூமெண்ட் என்று கூறுவார்கள். திறனாய்வு இயக்கத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள், ஐடியாஸ், அவற்றையெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுவது, இப்படியெல்லாம் அதன் வித்தியாசங்களை பற்றி கூறியிருந்தேன். அப்படிப்பட்ட தியரி எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்த்தோமேயானால், கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சுரலிசம் என்ற ஒரு தியரியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்ட்ரக்சுரலிசம் என்ற இந்த தியரியை மிக சுருக்கமாக ஒரு காணொளியிலே அடக்கிவிட முடியாது. ஸ்ட்ரக்சுரலிசம் என்ற தியரி எப்போது ஆரம்பித்தது? இது 1950, கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு மத்தியிலே ஆரம்பித்தது. இந்த ஸ்ட்ரக்சுரலிசம் என்ற தியரி ஒரு கருத்தாக்கம், ஆந்த்ரோபாலஜி, ஃபிலாசபி, சைக்காலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ், லிட்ரேச்சர் போன்ற அனைத்து தளங்களிலுமே இந்த கருத்தாக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை அவரவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டனர். நாம் ஸ்ட்ரக்சுரலிசத்தை ஒரு டூல் என்று கூட கூறலாம், ஒரு கருவி. நாம் பல கருத்தாக்கங்களால் 20ஆம் நூற்றாண்டிலே இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் இந்த ஸ்ட்ரக்சுரலிசம் என்பது. இந்த ஸ்ட்ரக்சுரலிசத்தை பற்றி கூறும்போது நாம் இது எந்த புள்ளியிலிருந்து தொடங்கியது என்று பார்க்க வேண்டும். அப்படி அந்த எந்த புள்ளியிலிருந்து தொடங்கி எங்கெல்லாம் அது பயணம் செய்தது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும். அனைத்து தளங்களின் மூலமாகவும் இது பயணம் செய்யும்போது இது ஒரு ஐ ஓப்பனராக மற்ற தளங்களுக்கு விளங்கியது என்று கூறலாம். அதை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். கடைசியாக அது இலக்கியத்திற்கு எவ்வாறு ஒரு மிகப்பெரிய கருவியாக அமைந்தது, அது எப்படி இலக்கியத்திலே புது புது பொருள்களை நமக்கு அள்ளி தந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். ஸ்ட்ரக்சுரலிசம் என்றால் என்ன? அந்த விளக்கத்தை மிக எளிதாக கூறிவிட முடியாது. அதற்கு தமிழாக்கம் கூட மிகவும் ஒரு கடினமான ஒன்று. நேரடி தமிழ் வார்த்தை என்று பார்த்தோமேயானால் ஸ்ட்ரக்சுரலிசத்துக்கு மிகச்சரியான ஒரு தமிழாக்கம் இதுவரை கிடைக்கவில்லை என்று தான் கூற வேண்டும். சிலர் கட்டமைப்பு என்று கூறுகின்றனர். அதை ஓரளவிற்கு சரி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய, கட்டமைப்பு என்பதை மேலோட்டமாகவும் கூறலாம். எபிக் ஸ்ட்ரக்சர் என்று கூறுகின்றோம். அது ஒரு மேலோட்டமான கட்டமைப்பை கூறுவது. உள்கட்டமைப்பு என்று கூறினால் அது கூட ஓரளவு பொருத்தமாக இருக்கும்.
அல்லது உள் கருத்து அடுக்குகள் என்றும் கூறலாம். இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு போகலாம். ஆனால் எந்த தமிழாக்கமும் இதற்கு நேரடியாக ஒத்து வருவதாக நான் நினைக்கவில்லை. சரி, இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்றால் என்ன? இதை பீட்டர் பேரி மிக அழகாக கூறுகின்றார். ஸ்ட்ரக்சரலிசம் என்றால் என்ன என்பதற்கு அவர் கொடுக்கும் விளக்கமே மிகச் சரியான விளக்கம். அதாவது அவர் கூறும்போது, its essence is a belief that things cannot be understood in isolation. They have to be seen in the larger structures they are part of. அதாவது எந்த ஒரு படைப்பையும், எந்த ஒரு தத்துவத்தையும், எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு மனோதத்துவ கருத்தையும், எந்த ஒரு மானுடவியல் கருத்தையும் தனியாக பொருள் கொள்ள முடியாது. ஒரு பொருளை தனியாக நாம் பொருள் கொள்ளும்போது அந்த பொருள் இன்கம்ப்ளீட்டாகத்தான் இருக்கும். அது போதுமான அளவாக இருக்காது, அல்லது நம்முடைய தவறான புரிதலாக கூட அது இருக்கலாம். அதை ஒரு லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்கும்போது நமக்கு அதன் பொருள் உண்மையான பொருள் விளங்கும் என்பதுதான் ஸ்ட்ரக்சரலிசத்தின் அடித்தளமான கருத்து. அப்படி நாம் அந்த லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்கும்பொழுது, அது கதையாக இருந்தாலும் சரி, காப்பியமாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி, மானுடவியல் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரு லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸாக அணுகும்போது நமக்கு புதிய விளக்கம் உருவாகும். அந்த விளக்கம் ஒரு பைனரி ஆப்போசிட்டில் சென்று முடியும். பைனரி ஆப்போசிட் என்றால் என்ன? குட் வெர்சஸ் ஈவில், லைட் வெர்சஸ் டார்க், ஒயிட் வெர்சஸ் பிளாக், இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் பைனரி ஆப்போசிட்ஸ் என்று கூறுகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அதன் தாக்கத்தை அறிவியலில் ஏற்படுத்தவில்லை. ஆனால் சோஷியல் சயின்சஸ் என்று கூறுகிறோமே, அதாவது ஹியூமனிட்டிஸ் என்று கூறுகிறோமே, அந்த துறைகளிலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து இதையே கூட ரோலன் பார்த் என்பவர் கூறும்போது, இது மிகப்பெரிய கருத்துக்களுக்கு மாத்திரம் அல்ல, நாம் அன்றாடம் சந்திக்கும் சில சிறு சிறு விஷயங்களுக்கு கூட இந்த பைனரி ஆப்போசிட்ஸை நாம் காணலாம். உதாரணமாக குடும்ப உறவுகளை பற்றி, இது சரியா அது சரியா என்பது மாதிரி. அதுபோல் ட்ரெஸ், ஃபேஷன்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கு கூட நாம் இந்த ஆப்போசிட்ஸை பார்க்கின்றோம் என்று ரோலன் பார்த் அதற்கான உதாரணங்களையும் கூறி விளக்குகிறார். உதாரணமாக சராசின் என்ற ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலை படித்து ஸ்ட்ரக்சரலிசம் என்னும் தியரியை அப்ளை செய்து அவர் இது மாதிரியான சிறு விடயங்களுக்கு கூட நாம் ஸ்ட்ரக்சரலிசத்தை அப்ளை செய்யலாம் என்று கூறுகின்றார். நான் ஏற்கனவே உங்களிடையே ஸ்ட்ரக்சரலிசம் எங்கிருந்து, யாரிடமிருந்து தொடங்குகிறது என்று வினவினேன். ஒரு சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு லிங்குவிஸ்ட், அவருடைய பெயர் ஃபெர்டினண்ட் டிசோஷியோ என்று கூறுவார்கள். அந்த ஃபெர்டினண்ட் டிசோஷியோ தான் இதன் தொடக்க புள்ளி. அவர் 1960 ஒரு நூலை எழுதுகின்றார். அந்த நூலின் பெயர் எ கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். மொழியியலை பற்றி அந்த நூல் வித்தியாசமான பார்வையிலே சில விஷயங்களை கூறுகிறது. அந்த நூல்தான் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்ற மூமெண்ட் ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நாம் கூறலாம்.
ஏனென்றால் அப்படி என்ன அவர் அந்த நூலிலே மிகச்சிறப்பாக கூறிவிட்டார் என்று நீங்கள் கேட்கலாம். அதுவரை நாம் மொழியியல்லே மொழியை பற்றி பார்த்த கோணம் வேறு, ஃபெர்டினண்ட் டிசோஷியோ பார்க்கின்ற கோணம் வேறு. செமியோட்டிக்ஸ் என்றால் சயின்ஸ் ஆஃப் மீனிங் அல்லது ஸ்டடி ஆஃப் மீனிங் என்று கூறலாம். வார்த்தைகளுக்கு பொருள் கொள்வது எப்படி என்பதுதான் செமியோட்டிக்ஸ். இந்த செமியோட்டிக்ஸை பற்றி மிக ஆழமாக ஆராய்கின்றார். அப்படி ஆராயும் போது தான் நான் சொன்ன மாதிரி அவர் 2 கருத்துக்களை கூறுகின்றார். ஒன்று, லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். மற்றொன்று, லாங்குவேஜ் இஸ் அ சோஷியல் ஃபினாமினா. It is the product of a language community என்று கூறுகின்றார். இந்த 2 கருத்துக்களும் ஒரு வித்தியாசமான கோணம். அதற்கு முன்பு எவ்வாறு இருந்தது? கேட் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால், கேட் என்றால் பூனை. அது ஏன் அதற்கு பூனை என்று பெயர் வந்தது என்று நாம் கேட்க மாட்டோம். கேட் என்றால் கேட். லாங்குவேஜ் இஸ் அ ஹேபிட் ஃபார்மிங் ப்ராசஸ். இதுதான் முன்னோர்கள் சொன்னார்கள், நானும் சொல்கின்றேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஹிஸ்டாரிக்கலி, டயக்ரானிக்கலி என்று நாம் கூறுகின்றோம். இதற்கு முன்பு இப்படித்தான் மொழியை பார்த்தார்கள். ஆனால் இவர் என்ன கூறுகின்றார் என்றால், இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். மற்றொன்று, இட் இஸ் அ சோஷியல் ஃபினாமினா. It is connected with society. It is a product of language community என்று கூறுகின்றார். இதை இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம். 3 விதமாக இதை அவர் கூறுகின்றார். செமியோட்டிக்ஸில் சைன், சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு என்று கூறுகிறார். சைன் என்பது குறியீடு, வார்த்தை. சிக்னிஃபையர் என்பது டிசோஷியோ பொறுத்தவரை அது ஒரு சவுண்டு, சப்தம். அதுதான் சிக்னிஃபையர். சிக்னிஃபைடு என்பது அதனுடைய பொருள். இது 3ஐ பற்றி குறிப்பிடும் போதும் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், சைன் என்பது ஒரு ஆர்பிட்ரரியான விஷயம், மாறக்கூடியது, நிலையானது அல்ல. அதை போலத்தான் சிக்னிஃபையரும். ஆனால் சிக்னிஃபைடு என்பது வேறு. உதாரணமாக சாண்ட்விச் என்று ஒன்று உள்ளது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். சாண்ட்விச் என்றால் ஒரு சாப்பிடுகின்ற ஒரு உணவு. உதாரணமாக ஒரு பொருளை வைத்து, ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் உள்ளிருக்கும், அதன் மீது வேறொரு பொருள் வைத்து அதை மூடியிருப்பார்கள். உதாரணமாக நமது சமோசாவை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சமோசாக்குள்ளே காரமானதாகவோ அல்லது இனிப்பாகவோ ஒரு பொருள் இருக்கும். பெரும்பாலும் சமோசா காரமாக இருக்கும். அந்த சமோசாவின் மேலே வேறொரு பொருளை வைத்து மூடியிருப்பார்கள். இதுதான் சாண்ட்விச். எனி ஐட்டம் which is put in between 2 different items is called a sandwich. பெரும்பாலான ஐரோப்பியர்களுடைய உணவு, காலை உணவு சாண்ட்விச். மட்டன் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச், பிரெட் சாண்ட்விச் என்றெல்லாம் சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட சாண்ட்விச் என்ற வார்த்தை ஒரு சைன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், SIGN. அது ஒரு குறியீடு தான். சாண்ட்விச் என்றவுடன் நமது மனதிலே அந்த பொருள் நினைவுக்கு வருகின்றது. அந்த சாண்ட்விச் என்று கூறியவுடன் சிக்னிஃபையர், அதாவது அதற்கு அடுத்தது அந்த சிக்னிஃபையர் என்பது மொழிக்கு மொழி மாறுபடும். உதாரணமாக யூரோப்பியன்ஸ் சாண்ட்விச் என்று சொல்வதற்கும்
நாம் சமோசா என்று சொல்வதற்குமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. வாழைப்பழம், banana. Look at the speech sounds. வாழைப்பழம், banana, cat, பூனை. இன்னும் மற்ற மொழிகளிலே அதற்கு வெவ்வேறு பெயர். ஆகையினால் அது சிக்னிஃபயர், வெறும் சவுண்டு தான். ஆனால் சிக்னிஃபைடு என்றால் என்ன? சிக்னிஃபைடு நேரடியாக எப்போதுமே நாம் ஐம் ஈட்டிங் எ சாண்ட்விச் என்று குறிப்பிட மாட்டோம். உதாரணமாக ஒரு இடத்திலே அந்த லிட்ரலாக அந்த மீனிங்கிலே நாம் கூறுகின்றோம். மற்றொரு இடத்திலே நாம் என்ன கூறுகின்றோம் என்றால், yesterday I was traveling in a bus, it was heavily crowded and I was almost sandwiched என்று கூறுகின்றோம். அப்போது நான் பஸ்ஸிலே சென்று கொண்டிருந்தேன், அப்போது சாண்ட்விச் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று அர்த்தமல்ல. அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த இடத்திலே மாறுகிறது. அதனுடைய பொருள் அங்கே நீங்கள் நெருக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தத்திலே மாறுகிறது. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் நீங்கள் வாழும்போது அதை சாண்ட்விச் கல்ச்சருடன் வாழ்கின்றீர்கள் என்று கூறலாம். அங்கு அதனுடைய பொருள் மாறுபடுகிறது. ஆக சைன், சிக்னிஃபயர், சிக்னிஃபை. லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரரி. முதல் பாயிண்ட், லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரரி. லாங்குவேஜ் இஸ் ரிலேட்டிவ். தற்போது சாண்ட்விச்சை பற்றி நாம் சாண்ட்விச் என்றால் என்ன என்று எப்படி அதை கூறுபடுத்துகிறோம்? அது பர்கர் அல்ல, அது பீட்சா அல்ல என்று மற்ற விஷயங்களுடன் தொடர்புபடுத்தித்தான் இதை தனிமைப்படுத்தி நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகையால் லாங்குவேஜ் இஸ் ரிலேட்டிவ். மூன்றாவதாக, லாங்குவேஜ் இஸ் அட்ரிபியூட்டிவ். பொருள் அதன் மீது திணிக்கப்படுகிறது. மைண்ட் மூமெண்ட். ஸ்ட்ரக்சரலிசம் இஸ் அ மைண்ட் மூமெண்ட் என்று நான் கூறினேன். பொருள் அதன் மீது திணிக்கப்படுகிறது அல்லது அட்ரிபியூட் செய்யப்படுகின்றது. கான்ஸ்டிடியூட்டிவ் என்று கூட கூறலாம். ஸோ லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரரி, ரிலேஷனல், கான்ஸ்டிடியூட்டிவ் என்று டிசோஷியோ கூறுகின்றார். ஃபெர்டினண்ட் டிசோஷியோ. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் அவர் கூறிய கருத்து. இந்த கருத்து தான் பெரிய ஐ ஓப்பனராக மற்ற துறைகளுக்கு பரவியது. ஆஹா, மிக அருமையான விஷயம் அல்லவா இது, இது நம் துறைக்கு கூட பொருந்தும் அல்லவா என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சற்று விளக்கமாக கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த கான்செப்டை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால்தான் நீங்கள் எவ்வாறு மற்ற துறைகளிலே இது பயன்படுத்தப்படுகிறது, அல்லது ஒரு கருவியாக ஒரு ஸ்கேல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்கேல் டிசோஷியோனுடைய ஸ்கேலை வைத்து கொண்டு தான் மற்றவர்கள் மற்ற விஷயங்களை ஆராய்கிறார்கள் அல்லது அழைக்கிறார்கள் என்று கூறலாம். இட் இஸ் எ டூல். ஆகையால் இதை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக வாய்ப்பாடு. நம் வாய்ப்பாடு இருக்கிறது அல்லவா, டேபிள்ஸ். அந்த டேபிள்ஸ் இருக்கிறது அல்லவா, அது எப்போதுமே மாறாது. அது மாறாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பல விதமான ஒரு கணக்குகளுக்கு நாம் உபயோகப்படுத்துகிறோம். We use the table for different kinds of solving maths problems, isn't it? அதுபோலத்தான் அடியில் இருக்கும் விஷயம் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர் என்பது டேபிள்ஸ். அதைத்தான் சோஷியோ கூறுகிறார். You have to see the underlying structure in language, not the top structure. வெறும் வேர்ட்ஸை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் பொருள் கொள்வது, ஐசோலேஷனில் பொருள் கொள்வது தவறு. தவறு என்று கூறவில்லை.
அது உங்களுக்கு சரியான ஒரு கருத்தை அல்லது சரியான ஒரு பொருளை தராது. டேபிள்ஸ் எப்படி மாறாதோ அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆனால் அதிலிருந்து எவ்வளவு சயின்ஸ், எவ்வளவு சிக்னிஃபயர்ஸ் உருவாகிறது. இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் செஸ் போர்டு. நீங்கள் எல்லோரும் செஸ் விளையாடுவீர்கள் அல்லவா? அந்த செஸ் போர்டு தான். அந்த செஸ் போர்டிலே பைனரி ஆப்போசிட் இருக்கிறது. ஒரு பக்கம் கருப்பு, மற்றொரு பக்கம் வெள்ளை. மொத்த காய்கள் 32. கருப்பு பக்கம் ஒரு 16, வெள்ளை பக்கம் ஒரு 16, ஆக மொத்தம் 32. அதில் கிங்ஸ், பிஷப்ஸ், பான்ஸ், ரூக்ஸ் என்றெல்லாம் இருக்கும். ஆக இந்த 16 + 16 32 காயின்ஸை வைத்துக்கொண்டு 10,000த்திற்கும் மேற்பட்ட மூவ்களை நாம் செய்கின்றோம். 10,000 என்பது நான் ஒரு சுருக்கமாக கூறுகின்றேன். செஸ்ஸில் ஒரு 10,000 மூமெண்ட்ஸ் இருப்பதாக செஸ் பிளேயர்ஸ் கூறுகின்றார்கள். அதற்கு மேலும் இருக்கலாம். ஸோ அதுதான் அடிப்படை அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர் மாறாது, அதில் போய் நிற்கும். அந்த பைனரி அப்போசிட்டில் போய் நிற்கும். எந்த ஒரு சைனாக இருந்தாலும் சரி, அவை கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், பல மொழிகளிலே இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. பல்வேறு விஷயமாக டிஃபரன்சஸாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் நாம் தனிப்பட்ட முறையிலே ஆராய்வதை விட அதை சுருக்கி ஒரு அண்டர்லைங் ஸ்ட்ரக்சராக உருவாக்குவது தான் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபெர்டினண்ட் டிசோஷியோ கூறும் மற்றொரு உதாரணம் அவரே கூறுகின்றார். இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரக்சரலிசத்தை பற்றி புரிந்து கொள்ள. தினமும் காலை 8:25 மணிக்கு ஜெனீவாவிலிருந்து பாரிஸுக்கு ஒரு ட்ரெயின் புறப்படுகின்றது. அந்த ட்ரெயினுடைய பெயர் பாரிஸ் எக்ஸ்பிரஸ். அதுதான் சைன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாரிஸ் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு நாளும் காலை 8:25க்கு கிளம்புகிறது, பாரிஸ் சென்றடைகிறது. இது பாரிஸ் எக்ஸ்பிரஸ் என்பதை மக்கள் எவ்வாறு கூற ஆரம்பித்தார்கள் என்றால் 8:25 என்று கூறினார்கள். அந்த சைன் ஆர்பிட்ரரியாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய சிக்னிஃபைடு என்ன? அதே ட்ரெயின் தினமும் வருவதில்லை. வெவ்வேறு ட்ரெயின்கள், வெவ்வேறு டிரைவர்ஸ், வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்ஸ். இருந்தாலும் அது பாரிஸ் எக்ஸ்பிரஸ் தான். இருந்தாலும் அது 8:25 தான். தண்டவாளங்கள் ஒரு நாள் பழுதாகிவிட்டதால் அந்த பேசஞ்சர்ஸ் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பேசஞ்சர்ஸை ஒரு பஸ்ஸிலே அனுப்புகிறார்கள். ஒரு வாரமாக அனுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த பஸ் 8:25 என்ற அந்த பஸ் ட்ரெயினாக மாறிவிடுகிறது. ஆர்பிட்ரரி, ரிலேட்டிவ், கான்ஸ்டிடியூஷனல் என்று ஃபெர்டினண்ட் டி சாஷர் கூறுவது இதுதான். சரி, இது அடுத்த தளங்களுக்கு எவ்வாறு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதுதான் நமது நோக்கம். முதலில் நாம் ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல் என்பதிலே இந்த ஸ்ட்ரக்சரலிசம் எவ்வாறு உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். க்ளோட் லேவி ஸ்ட்ராஸ் என்றொரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் மானுடவியலிலே ஒரு நல்ல ஒரு அறிஞர். நிறைய நூல்களை அவர் தந்திருக்கின்றார். அவருக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிசம் பிரின்சிபல்ஸ் மிகவும் ஈர்த்தது.
அதை கருவியாக வைத்துக்கொண்டு அவர்கள் உலகத்தில் உள்ள கல்ச்சர்ஸை பற்றி படிக்கின்றார். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே உலவும் கல்ச்சர்ஸை பற்றி அவர் படிக்கின்றார், ஆராய்கின்றார். கல்ச்சர்ஸ் மாத்திரமல்ல, தொன்மங்கள் என்று கூறுகின்றோமே, மித்துக்கு 2 பொருள் உண்டு. யூனிகார்ன் இஸ் எ மித் என்று கூறுவோம். யூனிகார்ன் என்றால் ஒற்றை கொம்புடைய ஒரு மிருகம். இன்னொரு விஷயம் தொன்மம், காலங்காலமாக நம்மிடையே இருந்து வரும் சில கதைகள், சில பண்பாட்டு விளக்கங்கள், இதையும் மித் என்று கூறுவோம். அவர் அப்படிப்பட்ட மித்ஸை பற்றியும் படிக்கின்றார். ஒரு தனியாக ஒரு மித் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அதை மித்தீம் என்று கூறுவார்கள். பட் மித் இஸ் அ காமன் வேர்ட். அந்த மித்தீமை சைன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் பல்வேறு கல்ச்சர்ஸ், பல்வேறு மித்ஸ், பல்வேறு கதைகள், காப்பியங்கள், இவற்றையெல்லாம் படிக்கின்றார். அவை ஒன்றுக்கொன்று மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர் என்பதிலே ஒரு ஒற்றுமை இருப்பதை கண்டறிகிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த மித்தீம்ஸ், கல்ச்சர்ஸ், மனிதனுடைய வாழ்க்கை முறை, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவை வித்தியாசமாக தெரிந்தாலும் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்முலாவுடன் அமைந்திருக்கின்றது, ஒரு ஒத்த ஃபார்முலாவுடன் அமைந்திருக்கின்றது என்று கூறலாம். உதாரணத்திற்கு நம் இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை நாம் பொங்கல் என்று அழைக்கின்றோம். நார்த் இந்தியாவிலே அதை ஹோலி என்று கொண்டாடுகிறார்கள். வித்தியாசங்கள் உள்ளன, ஆனால் சிக்னிஃபைடு ஒன்றுதான். இதுபோல க்ளோட் லேவி ஸ்ட்ராஸ் அந்த மேற்கத்திய நாடுகளிலே உள்ள மித்ஸ் அனைத்தையும் படித்து அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் ஈடிப்பஸ் மித்தீமை கூறலாம். அந்த ஈடிப்பஸ் மித்து உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அந்த ஈடிப்பஸ் மித்திலே இந்த மதர் சன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி வருகின்றது. அது ஒரு கதை தான். சின்ன வயதிலேயே ஒரு இளவரசன் தன்னுடைய சிறு வயதிலேயே சிறுவனாக இருக்கும் பொழுதே அவன் வீட்டை விட்டு துரத்தப்படுகின்றான். என்ன காரணத்தினாலோ அவன் உலகமெல்லாம் சுற்றிவிட்டு காடு மலை என்று பல இடங்களுக்கும் சென்றுவிட்டு அவனுடைய வாலிப வயதிலே தன் சொந்த நாட்டிற்கு வருகின்றான். அப்படி தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வரும்போது அங்கே ஒரு விஷயம் அவனுக்கு புலப்படுகிறது. அந்த நாட்டு அரசி ஒரு காம்பேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி சண்டை, வாள் சண்டையை அறிவிக்கிறார். அந்த வாள் சண்டையில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் அந்த அரசியை மணந்து கொண்டு அந்த நாட்டிற்கு அரசனாகவும் ஆகலாம் என்று. அந்த வால் போரிலே இந்த சிறுவனாக இருந்த வாலிப வயதுக்கு வந்த ஈடிப்பஸ் வென்று அந்த நாட்டிற்கும் அரசனாகி விடுகிறான். அந்த அரசியையே அவன் திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது தான் மணந்திருப்பது தன்னுடைய தாயை என்று. இதுதான் கதை. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கதையெல்லாம் இருக்கும். நீங்கள் அதிலே லாஜிக் எல்லாம் பார்க்காதீர்கள், ஆனால் அதிலே ஒரு தத்துவம் இருக்கின்றது. அத்தனை மித்தீம்ஸையும் அவர் படித்து ஒரு ஃபார்முலாவுடன் வருகின்றார். அந்த ஃபார்முலா என்னவென்றால் மதர் சன், ஃபாதர் பிரதர் என்றெல்லாம் வருகிறது. இந்த மித்தீம்ஸ் வெவ்வேறு விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கிறது. இது உலகத்தில் உள்ள அனைத்து மித்தீம்ஸுக்கும் பொருந்தும் என்று க்ளோட் லேவி ஸ்ட்ராஸ் கூறுகின்றார். இவர்தான் ஆந்த்ரோபாலஜியிலே ஸ்ட்ரக்சுரலிசத்தை அப்ளை செய்து ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரு புது விதமான ஒரு
கருத்தை அவர் வெளியிடுகின்றார். இந்த இடத்திலே கேம்பல் என்பவர் எழுதிய ஒரு நூலை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நூலினுடைய தலைப்பே உங்களுக்கு அந்த பொருளை விளக்கும். எ ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ். எ ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ். கேம்பலும் க்ளோட் லெவிஸ்ட்ராஸ் போலவே பல மித்ஸை ஆராய்கின்றார், பல காப்பியங்களை ஆராய்கின்றார், தொன்மங்களை ஆராய்கின்றார். ஆராய்ந்து அவர் ஒரு ஃபார்முலாவுடன் வருகின்றார். செப்பரேஷன், இனிஷியேஷன், ரிட்டர்ன். உலகத்தில் உள்ள அனைத்து தொன்மங்களிலும் ஒரு ஃபார்முலா இருக்கிறது என்று அறிகிறார். அது என்னவென்றால், முதலில் செப்பரேஷன், அதன் பிறகு இனிஷியேஷன், அதன் பிறகு ரிட்டர்ன், திரும்பி வருதல். செப்பரேஷன், இனிஷியேஷன், ரிட்டர்ன். இந்த ஃபார்முலா தான் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர். இதன் அடிப்படையிலே தான் ஹீரோஸ் ஜேர்னி அமைகிறது எல்லா காப்பியங்களிலும் என்று அவர் கூறுகின்றார். சைக்காலஜியிலே லகான், ஜாக் லகான் என்ற ஒரு மனோதத்துவ நிபுணர், அவர் இதே ஸ்ட்ரக்சரலிசத்தை அந்த மனோதத்துவியலுக்கு அதை உபயோகப்படுத்தி பார்க்கின்றார். அப்படி பார்க்கும்பொழுது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூறுகின்றார். த அன்கான்ஷியஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் லாங்குவேஜ் என்று கூறுகின்றார். த அன்கான்ஷியஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் லாங்குவேஜ். உங்களுக்கு எடுத்த எடுப்பிலே இது புரியாதது போல இருக்கும். ஆனால் அதை ஒரு உதாரணத்துடன் சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். Human mind is divided into 3 parts. The conscious mind, unconscious mind and subconscious mind. It, ego and super ego என்று ஃப்ராய்ட் கூறியிருக்கின்றார். ஃப்ராய்டும் இதை பற்றி நிறைய பேசுகிறார். அண்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இஸ் த டீச்சர் ஆஃப் லகான். என் கருத்தை ஒட்டியே தான் இவர் சில கருத்துக்களை கூறுகின்றார். அப்படி கூறும்போது தான் லகான், ஜாக் லகான், அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரக்சர் லைக் லாங்குவேஜ் என்று கூறுகிறார். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டிலே சில விஷயங்கள் இருக்கும். மனிதனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ், ரெப்ரஸ்டு டிசையர்ஸ், அமுக்கப்பட்ட ஆசைகள் போன்றவற்றையெல்லாம் மனித மனம் அடக்கி வைத்திருக்கும். அது லாங்குவேஜில் உள்ள சைன் போல சில நேரங்களிலே வெளிப்படும். அது சில நேரங்களிலே ஹியூமன் பிஹேவியர், அவங்களுடைய பிஹேவியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களிலே அது கனவுகள் மூலமாக வெளிப்படலாம். உதாரணமாக ஃப்ராய்ட் அவருடைய கவுன்சிலிங்கிலே ஒரு விஷயத்தை கூறுகின்றார். ஒரு பெண்ணிற்கு அடிக்கடி தன்னுடைய வீடு எரிந்து விடுவது போலவும், தன்னுடைய ஜுவல் பாக்ஸ் திருடு போய்விடுவது போலவும் கனவு வருகிறது. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃப்ராய்டம் வருகின்றார். கடைசியாக ஃப்ராய்ட் கண்டுபிடிக்கின்றார், பல கவுன்சிலிங்ஸ்க்கு பிறகு அவளுக்கு நடந்தது சிறு வயதிலே ஏற்பட்ட ஒரு கற்பழிப்பு சம்பவம் என்று அவர் கண்டுபிடிக்கின்றார். இந்த ரெப்ரஸ்டு மேட்டர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு த்ரூ ட்ரீம்ஸ். அந்த ட்ரீம் டிஸ்டார்டடாக இருக்கும், சம்பந்தமில்லாமல் இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு தொடர்பு உண்டு, அதனுடைய சிக்னிஃபைடு வேறெங்கோ இருக்கும். இது உளவியல் துறையிலுமே இதை பயன்படுத்துகிறார்கள். அதை அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரக்சர் லைக் லாங்குவேஜ் என்று கூறுகிறார். நாம் இலக்கியத்திற்கு வருவோம். இலக்கியத்திலே இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக திறனாய்விலே எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்ற இந்த தியரி. வில்லா காதர் என்றொரு நூலாசிரியர் உள்ளார். அவர் தன்னுடைய ஒரு நூலிலே மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை கூறுகின்றார்.
there are only 2 or 3 human stories, and they are repeating themselves as fiercely as if had never happened before. உலகத்திலே 2-3 கதைகள் தான் உள்ளன. அந்த கதைகள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு முறை வெவ்வேறு விதமாக சொல்லப்படும் போதும் அது புதிதாக சொல்வது போல் சொல்லப்படுகின்றது என்று கூறுகின்றார் வில்லாக்காதர். அது ஓரளவு உண்மைதான். இதைத்தான் பின் நாட்களில் நாம் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்று கூறுகின்றோம். அதை பற்றி கூட நான் ஒரு காணொளி தருவதாக இருக்கின்றேன், அதை தருகின்றேன். ஸோ இந்த வில்லாக்காதர் சொன்ன கூற்றுப்படி நீங்கள் பார்த்தீர்களேயானால் அனைத்து லிட்டரரி ஒர்க்ஸ், அனைத்து படைப்புகளும் மேலோட்டமாக பார்த்தால் அவைகள் சயின்ஸ். ஆகையால் ஒரு நாவலையோ அல்லது ஒரு போயத்தையோ நீங்கள் தனிப்பட்ட முறையிலே பார்க்கக்கூடாது. They should not be understood in isolation. And you have to see the underlying structure. ஆந்த்ரோபாலஜியிலே எப்படி பார்த்தோமோ, சைக்காலஜியிலே எப்படி பார்த்தோமோ அதை போலவே தான் இதுவும். இலக்கியத்திலும் அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக குட்மாரோ என்ற ஒரு போயம், டன்னுடைய போயம் இருக்கின்றது. அந்த குட்மாரோவை படிக்கும்போது நமக்கு மேலோட்டமாக அது ஒரு காதல் கவிதை என்று தோன்றும். ஆனால் அதை பற்றி படிக்கும்போது பல அடுக்குகளை பற்றி நாம் சென்று பார்த்து கொண்டே போகிறோம். குறிப்பாக அதனுடைய ஏபி என்ற ரைம் ஸ்கீமை பற்றி பார்க்கின்றோம். அது குறிப்பாக டான் சாங் என்ற ஒரு ஜானரை சார்ந்தது என்று பார்க்கின்றோம். டான் சாங் என்றால் காதலர்கள் விடியவே கூடாது என்று நினைப்பார்கள். அதுபோல காதல் கவிதைகள் நிறைய வரும். இந்த குட்மாரோவும் அது அந்த வகையை சார்ந்தது என்று அந்த ஸ்ட்ரக்சர்ஸை அடுக்கடுக்காக சென்று பார்க்கின்றோம். இப்படி பார்க்கும்போது அது ஒரு ஃபார்முலாவுடன், அது ஒரு பைனரி ஆப்போசிட்டுடன் நமக்கு விளங்கும். மற்றும் ஒரு உதாரணம் என்னவென்றால், அந்த இடிப்பஸ் மித்தை பற்றி உங்களிடையே கூறினேன். அந்த இடிப்பஸ் மித்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடிப்பஸ் மித் என்பது ஒரு புரோட்டோடிபிக்கல் ஸ்டோரி, ஆரம்பகால கதை, மித்து, தொன்மம். அது பின்னாட்களில் ஷேக்ஸ்பியரால் ஹாம்லெட் என்ற ஒரு ஃபார்மிலே வருகிறது, வேறொரு ஃபார்மிலே வருகிறது. ஹாம்லெட் தன் தந்தையை கொன்றவனை ஏன் பழிவாங்கவில்லை? தாயின் மீது இருக்கும் அளவு கடந்த அன்பினால். So Hamlet is a distorted version of Oedipus. இந்நாட்களில் சன்ஸ் அண்ட் லவர்ஸ் என்ற ஒரு நாவலை டிஎச் லாரன்ஸ் எழுதுகிறார். டிஎச் லாரன்ஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் நாவலிஸ்ட் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நாவலில் வரும் அந்த மதர் பால் மிரியம் அந்த மகன்களின் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் அந்த மகன்களின் மீது அவருக்கு உள்ள அளவு கடந்த பாசம், எங்கே திருமணமானால் அது அந்த அன்பு பிரிந்து விடுமோ என்ற பயம், அச்சம். இது போன்று எத்தனை ஸ்டோரிஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சேம் ஸ்டோரிஸ் அவைலபிள் இன் லிட்ரேச்சர். பட் தேர் இஸ் தி அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர். டேபிள்ஸ் போல, வாய்ப்பாடு போல. அடுத்தபடியாக ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் ஒரு தொன்மம். பாரடைஸ் லாஸ்ட் இஸ் எ மித். ஜானர் என்ற வகையிலே பாரடைஸ் லாஸ்ட் இஸ் அன் எபிக். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஜான் மில்டன் எழுதியது. ஆனால் அதற்கு மூலம் என்ன? ஜெனிசிஸ், பைபிள்.
அந்த பிப்ளிக்கல் ஸ்டோரியை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பெரிய காப்பியத்தை படைக்கின்றார். 12 நூல்களாக அவர் படைக்கின்றார். மிகப்பெரிய காப்பியம். ஆனால் அதன் ஆரம்பம் தொன்மம். அதை அவ்வளவு விரிவாக அவர் படைக்கின்றார். அந்த தொன்மம் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் அப்ரோச் மூலமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு உண்மை விளங்குகிறது. இதை மெக்காஃப்ரே என்ற ஒரு நூலாசிரியர் மிக அழகாக கூறுகிறார். நூலாசிரியர் என்று கூறுவதை விட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்று கூறலாம். அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பாரடைஸ் லாஸ்டிலே நடப்பது என்ன? அந்த பாரடைஸ் லாஸ்டிலே உட்கருத்தை ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா போல மெக்காஃப்ரே கொடுக்கின்றார். Man is endlessly fighting with a serpent in his life. For that he is undertaking a lot of hurdles in his life and undertaking a long journey, and there is the merger of good and evil. Why this merger is happening? To establish some truth. ஒரு உண்மையை மனித குலத்திற்கு விளக்குவதற்காக குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடக்கின்ற போர்தான். இதே விஷயம்தான் கம்பராமாயணத்திலே நடக்கிறது, சற்று வித்தியாசத்துடன். அங்கேயும் இங்கே ராமன் மனிதனாகவும் கடவுளாகவும் பார்க்கப்படுகின்றார். ஆனால் அந்த காப்பியத்திலே அவர் மனிதனாகத்தான் இருக்கின்றார். He is also undertaking a long journey, and he is encountering a lot of evils in his life. He is also encountering a lot of serpents in his life, evils in his life. And finally, he wins over the major evil Ravana. Why? To impart humankind aram, நன்னடத்தை. So, this is the formula. Man is endlessly, or man should endlessly encounter with evil. The merger of good and evil is necessary to know the truth. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ரோமியோ அண்ட் ஜூலியட் என்ற ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்திற்கு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். மேலோட்டமாக பார்க்கும்போது அது ஒரு சோகமான ஒரு காதல் நாடகம். ரோமியோ பிலாங்ஸ் டு மோன்டேக் கம்யூனிட்டி அண்ட் ஜூலியட் பிலாங்ஸ் டு கேப்புலட் கம்யூனிட்டி. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். இருவரும் மிக ஆழமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றனர். அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், இறுதியில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்வது என்பது. ஆனால் அங்கே ஏற்கனவே இந்த இரண்டு சமூகத்திற்கும் வெறுப்பு இருக்கின்றது. அந்த வெறுப்பு இருந்து கொண்டிருக்கும் போதே இவர்கள் காதல் அந்த ஆப்போசிட்ஸ்லே மலர்கிறது. இவர்கள் திட்டமிட்டபடி இவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த சண்டையின் காரணமாக இவர்கள் காதல் கைகூடாமல் போய்விடுகிறது. அந்த சமூகத்தின் சண்டை சச்சரவு காரணமாக, வெறுப்பின் காரணமாக இவர்கள் இருவருமே தாங்கள் நினைத்தபடி திருமணம் செய்து கொள்ள முடியாமல் கடைசியில் இறந்து விடுகின்றனர். இங்கே என்ன பைனரி ஆப்போசிட்? லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். லவ் ஹேட், ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் ஹேட்ரட், வெறுப்பு. இந்த பைனரி ஆப்போசிட் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அமைதியான சூழலிலே இருந்திருக்க முடியும். இல்லை. ஸோ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மெத்தடில் அதை அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் இதை உணர்வீர்கள். இதுபோன்று இலக்கிய படைப்புகளை நாம் ஸ்ட்ரக்சரலிசம் என்ற ஒரு டூலை வைத்துக்கொண்டு அனலைஸ் செய்வது தான் ஸ்ட்ரக்சரலிசம்.
இந்த ஸ்ட்ரக்சரலிசத்தில் எதையெல்லாம் பார்க்க வேண்டும், எதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்றொரு விஷயம் இருக்கிறது. அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த காணொலியை முடித்து விடுகின்றேன். இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அப்ரோச்சில் கதையை பற்றியோ, கதை மாந்தர்களை பற்றியோ, ஆசிரியரை பற்றியோ, ஆசிரியரின் திறமையை பற்றியோ, அல்லது அவருடைய புலமை பற்றியோ கூட இங்கே டிஸ்கஸ் செய்ய மாட்டார்கள். அவர்கள் டிஸ்கஸ் செய்வது எல்லாம் இவை எப்படி ஒரு அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸில் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி மட்டும்தான். மற்ற படைப்புகளுடன் இவற்றை கம்பேர் செய்து பார்ப்பது, ஒப்பிட்டு பார்ப்பது, அந்த படைப்பில் எந்த மாதிரியான பைனரி ஆப்போசிட் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள உதவும் என்பது இவர்களுடைய கருத்து. இந்த பயோகிராபிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் எல்லாம் இவர்கள் பார்ப்பதில்லை. ஆசிரியரின் சுயசரிதை, அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இங்கே பிரதிபலிக்கிறது, அல்லது எந்த மாதிரி காலகட்டத்திலே ஆசிரியர் வாழ்ந்தார் என்பதையெல்லாம் இவர்கள் பார்ப்பதில்லை. All textual creations are constructs. All thoughts are constructs. All beliefs are constructs என்பது இவர்களுடைய வாதம். எல்லாமே கட்டமைக்கப்பட்டது, எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்புபடுத்தியும் ஆட்ரிபியூட்டாகவும் ஆர்பிட்ரரியாகவும் தான் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். இது போன்ற கருத்துக்களைத்தான் ஸ்ட்ரக்சரலிசம் எப்படி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறது. ஓரளவுக்கு நீங்கள் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல நீங்கள் நல்ல நூல்களை ரெஃபர் செய்து பாருங்கள். குறிப்பாக பீட்டர் பேரி எழுதிய 3rd எடிஷன் தற்போது அவைலபிளாக இருக்கிறது. பீட்டர் பேரி எழுதிய த பிகினிங் தியரி என்ற நூலை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரமோத் கே நாயர் எழுதிய லிட்டரரி தியரியை பாருங்கள். இன்னும் நிறைய ஆசிரியர்கள் உள்ளனர். அந்த நூல்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். வெப்சைட்ஸ்லே நீங்கள் சில நேரம் உங்களை மிஸ்லீட் செய்வார்கள். எல்லா வெப்சைட்ஸையும் நான் அவ்வாறு கூறவில்லை. சில வெப்சைட்ஸ் உங்களை மிஸ்லீட் செய்யும். ஆகவே எப்போதுமே நல்ல நூல்கள் தான் உங்களுக்கு துணை நிற்கும். ஆகவே அடுத்த காணொளியிலே இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.